அனைவருக்கும் வணக்கம். நான் தீப சுகுணா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் எப்படி வராமல் தடுக்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போது நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து காமனாகவே இருக்குது. இதுக்கு வந்து என்ன ரீசன் நிறைய பேர் நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய் வந்து நமக்கு வந்து வருது. ஓகேங்களா? முன்னாடிலாம் வந்து சர்க்கரை நோய் வந்து எல்லாருக்குமே வராது. யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா, முக்கியமாக வந்து அவங்க வீட்டில் அம்மா அப்பா, அவங்களோட பெரியப்பா, அதாவது அத்தை மாமா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சுகர் இருக்குதோ அவங்களுக்கு வந்து காமனாகவே வரும். இதுக்கு ரீசன் வந்து ஜெனட்டிக். ஆனால் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. அம்மா அப்பாவுக்கு தான் இருக்கணுன்றது கிடையாது. அம்மா அப்பாவுக்கு இருக்காது, ஆனால் பையனுக்கு வந்து வரதான் செய்யும். இதுக்கு வந்து ரீசன் என்னன்னா நம்மளோட வாழ்வியல் வந்து நடைமுறை வந்து மாறினதால தான், அதாவது லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ்னால தான் நமக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்றது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுனா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்மளோட ஃபுட் பேட்டர்ன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து இப்போ எல்லாருமே ஒயிட் ரைஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். யாருமே சிறுதானியங்கள் உணவுகளோ, அட் த சேம் டைம் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரௌன் ரைஸ், அதாவது சம்பா அரிசிகள் அந்த மாதிரி யாருமே வந்து எடுக்கிறது கிடையாது. இந்த மாதிரி அரிசிகள் வந்து எடுக்காமல் நம்ம ஒயிட் ரைஸ் எடுக்கும். ஒயிட் ரைஸ் எடுக்கிறதுனால நம்ம பாடியில் வந்து மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸும் ஒழுங்காக நடக்காது. அட் த சேம் டைம் பிளட் சுகர் லெவல் வந்து எலிவேட் ஆகி தான் காணப்படும். ஆனால் இந்த சிறுதானியங்கள் உணவுகள் வந்து அதிகமாக எடுக்கும்போதோ, இல்லை இந்த சம்பா அரிசி இந்த மாதிரி அரிசி வகைகள் அதிகமாக எடுத்துக்கொள்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பிளட் சுகர் லெவல் வந்து நல்லா ரெகுலேட் பண்ணி கொடுக்குறதுக்கும், அதேமாதிரி சுகர், அதாவது வந்து டயபெட்டிஸ் வந்து நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிற உணவுகள் வந்து சிறுதானிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இது போக பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கணும். பழங்களை பொறுத்தவரைகளை வந்து நம்ம வந்து சீசனல் ஃப்ரூட்ஸ் வந்து அதாவது எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த சீசனில் எந்த ஃப்ரூட் அவைலபிளாக இருக்கோ அந்த ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ரீசன் தான் என்னன்னா, என்ன சொல்லணும்னா, சாப்பிட்ட உடனே வந்து பழம் மட்டும் சாப்பிடாதீங்க. அப்படி சாப்பிட்டாலும் நம்மளோட பாடியில் வந்து பிளட் சுகர் லெவல் வந்து எலிவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் பண்ண வேண்டாம். மற்றபடி சீசனலாக நமக்கு அந்த டைமில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிடலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் வந்து நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, லைஃப் ஸ்டைலில் வந்து நம்மளோட ஃபுட் பேட்டர்ன் மட்டும் வராது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது ஏதர் வந்து யோகா பண்ணலாம், அப்படி இல்லைன்னா வாக்கிங் போகலாம், அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். இந்த மூணில் ஏதாவது ஒன்று. ஓகேங்களா? கண்டிப்பாக 30லேருந்து 45 நிமிஷங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து பண்ணிட்டு வாங்க. அப்படி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதாவது வந்து ஏதர் வந்து வாக்கிங்கோ இல்லை யோகாவோ எக்ஸசைஸ் பண்ணுறனால கண்டிப்பாக வந்து நம்ம பாடியில் வந்து நமக்கு வந்து பிளட் சுகர் லெவல்ஸ்லாம் நல்லாவே ரெகுலேட் பண்ணி விட்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அட் த சேம் டைம் நம்மளோட வெயிட்டும் பேலன்ஸ் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது. முக்கியமாக இப்போ இருக்க பர்சன்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சுகர் வந்து முக்கியமாக யாருக்கு அதிகமாக இருக்குன்னா, ஒபேசிட்டி, வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் காணப்படும். இதுக்கு வந்து ரீசன் என்ன, அவங்க பாடியில் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ட் வந்து உருவாகிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து அவங்களுக்கு வந்து சுகர் வந்து வர்றதுக்கு, அது வந்து பிளட் சுகர் வந்து எலிவேட் ஆகிறதுக்குள்ள ஒரு மெயின் ரீசனே. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்லேருந்து கண்டிப்பாக 5லேருந்து 10% கண்டிப்பாக வெயிட் ரெடியூஸ் பண்ணுங்கள். அப்படி ரெடியூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக வந்து சுகர் வந்து நம்ம வந்து வராமல் வந்து கண்டிப்பாக வந்து தடுக்கலாம். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஜென்ரலாக வந்து நம்மளோட பாடியில் ஸ்ட்ரெஸ் லெவலில் வந்து நல்லாவே வந்து மெயின்டைனாக வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும், இல்லைன்னு கிடையவே கிடையாது. அட் த சேம் டைம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை வந்து நல்லா வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது பிராணாயமாக இருந்தாலும் சரி தான், மெடிடேஷனாக இருந்தாலும் சரி தான், யோகாவாக இருந்தாலும் சரி தான், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து நம்மளை வந்து இன்க்ளூட் பண்ணி நம்மளோட மைண்டை வந்து நல்லா ரெகுலேட் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நல்லாவே வந்து பேலன்ஸ் ஆகும். அட் த சேம் டைம் பாடியில் உள்ள மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸும் நல்லாவே ப்ராப்பராக நடக்கும். ஸோ வந்து சுகர் வராமல் நம்ம தடுத்துக்கலாம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.